Taste the Daily. வேலூர் அருகே மதுபோதையில் நபர் ஒருவர் சாலையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டு இருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். சங்கரன்பாளையம் பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலையில் அமர்ந்து மதுபோதையில் நபர் ஒருவர் டீ குடித்துக் கொண்டே பாடல் பாடிக் கொண்டிருந்துள்ளார். இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்ததுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுபோதை ஆசாமியையும் போக்குவரத்து நெரிசலையும் விடியா காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மதுபோதை ஆசாமிகளின் தொல்லையால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் சந்தேகத்திற்கிடமாக கிடந்த பையை சோதனை செய்ததில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 97 நட்சத்திர ஆமைகள் இருந்தது தெரியவந்தது. சந்தநாதபுரம் பகுதியில் கிடந்த பையை பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சோதனை செய்த போலீசார் மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திர ஆமைகள் இருந்ததைக் கண்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 97 நட்சத்திர ஆமைகளை கைப்பற்றிய வனத்துறையினர் வெளிநாட்டிற்கு கடத்த கொண்டு வந்து மர்ம நபர்கள் வீசி சென்றிருக்கலாம் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,34,500 ரூபாய் சிக்கியது. விளாத்திக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரனின் அலுவலக அறையில் இருந்தும் அவரது ஓட்டுநர் மாரி செல்வத்திடம் இருந்தும் கணக்கில் வராத 1,34,500 ரூபாய் சிக்கியது. இதையடுத்து மகேஸ்வரனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரை பலமாக வீசக்கூடும் என்பதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் முறையாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 15வது வார்டு பகுதியில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்றும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தை சீரமைக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் முறையாக குடிநீர் வழங்க கோரி அதிமுக ஒன்றிய செயலாளர் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் ஏற்காட்டில் 3வது நாளாக தொடரும் சாரல் மழையுடன் கூடிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். மேகக்கூட்டங்கள் சூழ்ந்த ரம்மியமான காட்சிகளை கண்டு ரசித்து படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள பெரியார் நகர் பகுதியில் கருஞ்சிறுத்தை நடமாடி வருவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி பெரியார் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கரடி சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பது அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதே பகுதியில் அதிகாலை நேரத்தில் கருஞ்சிறுத்தை நடந்து சென்ற காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் இரவு நேர பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் வெளியே செல்ல அச்சமடைந்து வருகின்றனர். எனவே வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கோத்தகிரி கிராம மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வனம் மற்றும் விவசாய நிலங்களை வரையறை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தேவர்சோலை பகுதியில் 6 நாட்களாக மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீமதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் உண்ணாவிரதம் தொடங்கி மண்வயல் பகுதி மக்கள் இரவு நேரத்திலும் வீடுகள் முன் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விடியா அரசின் கூடலூர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாததால் தற்போது மண்வயல் கிராம மக்கள் தங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கர்நாடகாவில் இருந்து காவிரி நீர் பெற்றுத்தர மறுக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் அனைவரையும் போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். மறியல் போராட்டம் காரணமாக மன்னார்குடி மயிலாடுதுறை பயணிகள் ரயில் 15 நிமிடம் காலதாமதமாக புறப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே குடிநீரில் புழுக்கள் உற்பத்தியாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கேயம் அருகே காந்திபுரம் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த குடிநீர் குழாயில் செல்லும் பாதைகளில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் குடிநீர் குழாய்க்குள் சாக்கடை நீர் கலந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குடிநீரில் குப்பைகள் கலந்து வருவதாகவும் குடிநீரில் புழுக்கள் உற்பத்தியாவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இதுகுறித்து விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஆனா இந்த 2 மாசம் எங்களுக்கு வர தண்ணி சாக்கடை தண்ணி கலந்து வருதுங்க.
இதை நாங்கள் போய் ஆஃபீஸில் சொல்லியாச்சு. அதை பற்றி யாரும் எந்த நடவடிக்கை எடுத்தது மாதிரி தெரியல. சாக்கடை தண்ணியை நிறுத்தி பார்த்தோம், தண்ணியில் புழு தான் வருதுங்க. இதை நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறீங்க, இல்லைன்னா நாங்கள் பார்த்து மக்களை திரட்டிட்டு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்.